நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வினுவ பாலா கண்ட்ரோல் பண்ணிப்பா. பாலாவால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்பவே நீ பார்த்தல்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அகிலா ஜித்துக்கு தான் முதல்ல கால் பண்றா. அவனும் போய் சால்வ் பண்றான். அவனால முடியலன்னா என்கிட்ட சொல்லுவான். அவன் டார்ச்சரை தாங்க முடியாம வரும்போதுதான் நான் இன்வால்வ் ஆவேன். இப்ப இருக்க நிலைமையே இப்படி இருக்கும்போது அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆச்சுன்னா நம்ம பையன் ஜித்து அவங்க வீட்டு ஆளா மாறிடுவான். அதுக்கப்புறம் நம்ம பையன் மனசுல பிசினஸும் நாமளும் 2வது இடத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பையன் நமக்கு இல்லாம போயிடுவான். அதுக்கு பயந்துதான் கல்யாணி மேல அவன் பார்வை படணும்னு நீங்க ட்ரை பண்றீங்களா? நீங்க என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் ஜித்துவோட மனசுல கல்யாணிய தங்கச்சியா தான் பாக்குறான். நம்ம குடும்ப வழக்கப்படி முறப்பண்ண கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆர்கே, அவன் அப்பாவே இருக்கிறதுனால அவன் மனச மாத்தலான்னு நினைக்காதீங்க. அப்படின்னா இந்த வீட்ல நீ எடுக்கிறதா முடிவா? மெதுவா எனக்கு கேக்குற அளவுக்கு பேசினா போதும். ஒரு வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஆனா கடைசியில குடும்ப தலைவனோட பேச்சதான் அவங்க கேட்கணும். உங்க அப்பா சாகர வரைக்கும் அங்கேயும் அப்படித்தானே இருந்தது. இந்த குடும்பத்திலயும் அந்த பழக்கம் இருக்கு. அதனால இப்போ எல்லாரும் உன் வழியில வரணும்னு நினைச்சினா அது கஷ்டம். என்னங்க, நம்ம 2 பேரோட வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இத காரணமா வச்சு நமக்குள்ள எந்த சண்டையும் வேண்டாங்க. ஆனா இந்த விஷயத்துல நீ தான் விட்டு கொடுத்தாகணும். அகிலா ஜித்துவோட பழக்க வழக்கங்களை மாத்துறதுக்கு உன்னாலதான் முடியும். இங்க பாரு, நான் எடுக்கிற முடிவுல உனக்கோ நம்ம பசங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. பிரீத்தி, பாலாவோட பொண்ணுக்கு தான் ஜித்துவை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொன்னா நம்ம என்னதான் பண்ண முடியும்? கல்யாணி மேல ராதாகிருஷ்ணனுக்கு பாசம் இருக்கு. அதனால அவர் ஒன்னும் தடையாலாம் இருக்க மாட்டாரு. பிரீத்திய நினைச்சாதான். பிரீத்தி சம்மதம் இல்லைன்னா கூட இந்த கல்யாணம் நடக்குமா? ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆர்கே முடிவெடுத்தாலே போதும். பிரீத்தி ஜித்துவோட மனசை காயப்படுத்திட்டு ராதாகிருஷ்ணன் அப்படி ஒரு முடிவு எடுப்பாரா? பாலாவோட பையன் வினு மேல ஆர்கேக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்ல. அவனோட அக்காவை ஜித்து கல்யாணம் பண்ணிக்க போறது அவருக்கு பிடிக்கல. அப்படின்னா நீ மறுபடியும் ராதாகிருஷ்ணன் கிட்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசுப்பா. நாம நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை பார்க்கணுமே தவிர வேற எதையும் யோசிக்க கூடாது. கல்யாணி நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஜித்து கிட்ட ஆர்கே ஸ்ட்ராங்கா சொன்னாருன்னா அவனால அவர் எதிர்த்து பேச முடியாது. இதனால அவரோட குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை வருமா? பிரீத்திக்கும் ராதாகிருஷ்ணனுக்கும் நடுவுல ஜித்து விஷயத்துல ஏதாவது மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னா? என் பொண்ணு விஷயத்துல நான் சுயநலவாதியா தான் இருந்தாகணும். சேலைக்கும் முள்ளுக்கும் எந்த பிரச்சனையும் வராத மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். கல்யாணிக்கு வாக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது நடக்காம போச்சுன்னா கண்டிப்பா அவளால தாங்கிக்க முடியாது. நாம எதையாவது பண்ணி ஜித்துவுக்கும் கல்யாணிக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணியே ஆகணும். அதுக்கான வழியை யோசிக்கணும். நாம நினைச்சா மட்டும் நடந்துருமா என்ன? நான் என் பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்.
அந்த வாக்கை நிறைவேற்றுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சொல்லப்போனா நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன். என் முன்னாடி 2 பேர் தடையா இருக்காங்க, பாலாவும் பிரீத்தியும். சூரஜ், அவங்க மனசை மாத்துறதுக்கு நீங்க தான் உதவி பண்ணணும். சூரஜ், கல்யாணிக்காக அவளோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு யார் காலில் விழறதுக்கோ நான் தயாரா தான் இருக்கேன். மேரியம்மா, மேரியம்மா இங்க நின்னு என்ன பண்றீங்க? சாருக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லதாம்மா இங்க வந்தேன். அப்பதான் கல்யாணியோட கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஒரு விஷயத்த சொல்றேன். ஜித்துவ அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலைன்னா கல்லு நம்மளை விட்டு போயிடுவாங்கிறத ஞாபகம் வச்சுட்டா போதும். இந்த கல்யாணத்தை நடத்த நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமாம்மா? ஜித்துவோட அப்பாவை கைக்குள்ள போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டுல வச்சு எல்லாரையும் அங்க வர வச்சு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனை நடத்தணும். அந்த ஃபங்க்ஷனுக்கு நடுவுல ராதாகிருஷ்ணன் சாரு கல்யாணிக்கும் ஜித்துக்கும் கல்யாணம் நடக்க போறதை எல்லாரும் முன்னாடி சொல்லணும். ராதாகிருஷ்ணன் சார் மாதிரி இருக்கிற ஒரு பணக்கார ஆளு மத்தவங்க முன்னாடி வச்சு இந்த விஷயத்த சொல்லிட்டாருன்னா நம்ம பிரீத்தியால ஜித்துவால எதிர்த்து பேச முடியாம போயிடும். என்ன, நான் சொன்னதுல எதுவும் தப்பு இருக்காமா? உங்களுக்கு சமைக்கிறதுக்கான கைப்பக்குவம் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சேன். நல்ல ஐடியாவும் கொடுக்குறீங்க. நீங்க இதை முயற்சி பண்ணி பாருங்க. பிளான் ஜெயிச்சிச்சுன்னா பிரம்மாண்டமா இந்த இடத்துல அவங்க கல்யாணத்தை பண்ணிடலாம். இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு காரணம் வச்சு இதை தள்ளி போட்டீங்கன்னா இந்த வீட்டுல கல்யாணத்துக்கு பதிலா காரியம் தான் நடக்கும். பாலா, நம்ம பசங்க விஷயத்துல நம்ம உடனே ஒரு முடிவெடுத்தாகணும். உடனே இந்த முடிவை எதுக்கு எடுக்க சொல்ற? சூரஜ் அண்ணா ஏதோ ஒரு தைரியத்துல கல்யாணியோட ஆசையை நிறைவேற்றி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப இருக்க கல்யாணியோட நிலைமையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிற முறையில அவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ணலான்னு சூரஜ் அண்ணா சொன்னாரு. பிரீத்தி, இது வரைக்கும் என் பொண்ணுக்கு நடந்த விஷயம் எதுவுமே தெரியாது. ஜித்துவுக்கும் தெரியாது. கல்யாணி ஏன் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணான்னு அவன் விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் அகிலாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அகிலாவால தாங்கிக்க முடியாது. நம்மளால மட்டும் முடியுமா என்ன? அவங்கள விட நாம தானே ரொம்ப ஆசைப்பட்டோம். அவங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு எல்லாரையும் விட அதிகமா நாம தானே கனவு கண்டோம். பாலா, இந்த விஷயத்துல ஆர்கே என்ன முடிவெடுத்திருக்காரு? சூரஜ் கிட்ட ஆர்கே என்ன சொன்னாரு? கல்யாணி நம்ம பொண்ணாச்சே, அவ மனசு கஷ்டப்படுற மாதிரி இத சொல்ல வேண்டான்ட்டாரு. அப்படின்னா
சென்டிமெண்டால ஆர்கேவோட மனசை மாத்த சூரஜ் என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆர்கே இல்ல. அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் சரி, நாம முடிவு பண்ண கல்யாணம் தான் கண்டிப்பா நடக்கும். அகிலா எங்க? ரூம்ல தான் இருக்கா. அவங்களுக்கு இது தெரிய வேண்டாம். நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன். ஆஹா, பிரீத்தி ஆண்டி நீங்க எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா. ஆண்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? எனக்கு என்னமோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. தூக்கத்துல ஏதாவது கெட்ட கனவு கண்டீங்களா என்ன? கனவுக்கு பயந்துதான் நான் தூங்காம இருக்க முயற்சி பண்றேன். தூங்காம இருந்து அப்புறம் ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் பெட் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா இருக்கும். பரவாயில்லம்மா, அப்பயும் கூட நீ வந்து இருக்கணும். நாம எதுக்கு பாலா இன்னும் லேட் பண்ணிட்டு இருக்கணும்? நான் இவளை கூட்டிட்டு போறேன். எங்க கூட்டிட்டு போக போறீங்க? என்னோட வீட்டுக்கு தான். என் ஜித்துவோட ஒய்ஃபா. இங்க பாரு, இவளை நீ இப்படியே கொடுத்தாலே போதும். இவளுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு இவளை ஒரு கல்யாண பொண்ணா ரெடியாக்கி அவ முன்னாடி நான் நிக்க வைக்கிறேன். நீ ஏதாவது சொல்லணுமா? நீ இவளை பார்க்காத, உன்னோட கருத்தை மட்டும் சொன்னா போதும். அம்மா எடுத்த முடிவு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. என்னோட கல்யாண விஷயத்திலயும் கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். அதே மாதிரிதான் நடக்கும் பிரீத்தி ஆண்டி. நீயும் ஜித்துவும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு உன்னோட அம்மா முடிவெடுத்தா? சொல்லுமா, என்ன பண்ணுவ? அந்த முடிவை நான் ஏத்துப்பேன். நான் வருத்தப்படுற அளவுக்கு எந்த ஒரு முடிவையும் அம்மா எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு அந்த பையன் கையால அடி வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்குதான் உங்களை பாக்குறேன் ராஜசேகர். பல்லு வலியெல்லாம் போயிடுச்சா? சிசிலி, அது சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன்ன. எங்கேயாவது போய் நான் என்னுடைய உடம்ப நல்லா என்ன மசாஜ் பண்ணிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் சார். அதான் அன்னைக்கு அந்த பையன் உனக்கு மசாஜ் பண்ணிட்டான்ல, உனக்கு ₹1 கூட அவன் செலவு வைக்கலையே. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அந்த சின்ன பையன் என்னை அடிச்சதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார். நான் ட்ரீட்மெண்ட் எடுக்க போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவனை பழி வாங்கியே ஆகணும். அதை விட்டு தள்ளியா? அது எனக்கு ஏற்பட்ட காயம் சார். நான் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அதை என்னால மறக்க முடியல. அவனை அடிச்சு நார் நாரா கிழிச்சு அவன் ரோட்ல கிடக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். அப்படின்னா அவனை அடிக்காம உன்னால நிம்மதியா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. அப்போ அவன் மேல லைட்டா கைய வச்சுக்க. ஆனா அவனோட உயிர் போயிடக்கூடாது. உயிரை மிச்சம் வச்சிருவேன். அப்பதான் அவனை பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த விஷயத்துல நீயோ இல்ல சிவகுமாரோ டைரக்டா இன்வால்வ் ஆகக்கூடாது. அதுக்காகத்தான் நான் வேற ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிருக்கேன். சரி சரி, உன் இஷ்டப்படியே அது நடக்கட்டும். சரி, நான் கிளம்பிட்டுங்களா? பாப்பா, நீ இங்கேதான் இருக்கியா? நான் போயிட்டு வரட்டுமா?
அப்பா ஏகப்பட்ட அலிகேஷன் இருக்கிற ஆள் தான் இந்த ராஜசேகர். அவரு நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போனா உங்களோட ஸ்டேட்டஸ் தான் பாதிக்கப்படும். நீ வந்து எனக்கு அட்வைஸ் பண்றியாமா? இப்படிப்பட்ட ஒரு ஆளு உங்களோட பிசினஸ்க்கு தேவையே இல்லைன்னு தான் நான் சொல்ல வரேன்ப்பா. நீ உட்காருமா. அட உட்காரு. நீ எப்போ இங்க இருந்து போற, எப்போ வர்ற, எப்படி படிக்கிற, இத பத்தி நான் என்னைக்காவது உங்ககிட்ட கேட்டிருக்கேனா என்ன? கொஞ்ச நாளாவே நீங்க என் மேல அக்கறை இல்லாம தானே இருக்கீங்க. உன் மேல நான் ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கேன். நம்பிக்கை இருக்கிறதுனால தான் என்ன கண்காணிக்க ஆளை வச்சு பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு தேவைப்படுறதெல்லாம் உங்களோட பாசம், அன்பு, அரவணைப்பு தான்ப்பா. ஆனா இது எல்லாத்துக்குமே நீங்க இன்னொரு ஆளை வச்சிருக்கீங்க. பெத்த பொண்ணு என்ன பண்றன்றத கேக்குறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாம போயிடுச்சு. அரசியல், பிசினஸ் இதெல்லாம் எதுக்காகப்பா? எனக்கு நேருக்கு நேரம் உட்காந்து பேசுற அளவுக்கு உனக்கு வயசாயிடுச்சுன்னு உனக்கு தோணுதா என்ன? உனக்கு இந்த வீட்டில் ஏதாவது குறை இருந்தா மட்டும்தான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க என்கிட்ட வரணும். அதை தவிர இந்த அப்பாவை பத்தி நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எது சரின்னு படுதோ நான் அந்த வழியில தான் போய்கிட்டு இருக்கேன். உனக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டேய், இது என்னடா வெள்ளை வேஷ்டி எடுத்து கட்டிக்கிட்டு இருக்க? நான் வேஷ்டியை வேணும்னே கட்டல, மழை வந்து ஏமாத்திருச்சு. அந்த கதர் ஷர்ட்டும் காவி வேஷ்டியும் மழையில நனைஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அது காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இன்னைக்கு இது ஒரு வெரைட்டியா இருக்குமேன்னு சொல்லி இந்த செட்டப்ல வந்திருக்கேன் மம்மி. கதரும் காவியும் புது கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான செம செட்டப். சில பேருக்கு மரக்கழண்டு போகும்போது இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளேயே பெனாத்திக்கிட்டு இருப்பாங்க. கரெக்ட். அது ஏன் காப்பி? இதுல உன்னோட பேர் ஒண்ணு எழுதி வைக்கல. நம்பர் வித்தியாசமா இருக்கு. இது அட்டன் பண்ணா காசு ஏதாவது போயிடுமோ? காசு போற அளவுக்கு உன் மொபைல்ல கோடிக்கணக்கான பணம் இருக்கா என்ன? அதுவும் சரிதான். ஹலோ, அடே தம்பி, நீயாடா? சுமேஷ். இந்த மாசம் நீ காசு அனுப்பலன்னு நேற்று சாயங்காலம் கூட அம்மா என்கிட்ட புலம்பிட்டு இருந்தாங்க. நீ மறந்துருப்ப அப்படித்தானே? நீ ஏன்டா அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த? அதுவும் நல்லதுக்கு தான். பண்ணிரலாம். சரி. அம்மாவா? அம்மா இங்கதான் இருக்காங்க, நான் கொடுக்குறேன். இந்தா. டேய் சுமேஷ், ஹலோ. அவன் போனை கட் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். சரி, என்கிட்ட கொடு. ஹலோ. அவன் என்னடா உங்ககிட்ட சொன்னான்? எல்லா கனவுகளும் வீணா போயிடுச்சுமா. நீ என்ன விஷயம் சொல்லுடா. சுமேஷும் ஆஷாவும் துபாயில வாழ்ந்த வாழ்க்கை போதும்னு திரும்ப இங்க வர்றாங்களாம். அவங்க 2 பேரும் இங்க வர்றாங்கன்னு சொன்னதும் நான் என்ன நினைச்சேன்னா அவங்க பொண்ணை பார்க்க வர்றாங்களோன்னு நினைச்சேன். நிரந்தரமா இங்கேயே வந்து தங்குறேன்னு சொன்னதும் நெஞ்சு அப்படியே படபடங்குதுமா. அவன் வரத நினைச்சு உனக்கேண்டா படபடக்குது? சுமேஷ், ஆஷா, அவங்க பொண்ணு எல்லாரும் இங்கே தானே வந்து தங்குவாங்க. அவன் வாடகை கொடுக்குற இந்த வீட்டுக்கு வந்து அவங்க தங்க கூடாதுன்னு நாம சொல்ல முடியுமா என்ன? நம்ம லீஸு கொடுத்துருக்கிற முளவுகாட்டோட வீட்டு அக்ரிமெண்ட் முடிய போகுது. நாங்க 2 பேரும் அங்க போய் இருந்துக்கிறோம். அதெல்லாமே சுமேஷோட ஏற்பாடு. அவன் வந்து என்ன பண்றானோ பண்ணட்டும். இந்த மாதிரி எல்லா வேலையும் சுமேஷ் வந்து பண்றானா எங்களுக்கு நீங்க எந்த மரியாதையும் இல்லையா? அவனும் ஆஷாவும் துபாய் போய் 10 வருஷத்துக்கு மேல ஆச்சுல்ல. பெத்த குழந்தைய விட்டுட்டு அங்க போய் வேலை பார்த்து காசு சம்பாதிச்சுட்டு திரும்ப வராங்க. அப்படி இருக்கும்போது உன் புருஷன் என்ன சம்பாதிச்சான்? நீ ரொம்ப புத்திசாலியாச்சே. சம்பாத்தியம் சொல்றதுக்கு உன் கையில என்னதான் இருக்கு? நான் வேலை செஞ்சு தர சம்பளத்தை வச்சுதானே நீங்க நல்லா செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. அது என் பையனோட கருணையினால நீங்க இங்க வாடகை கொடுக்காததுக்கு அத கழிச்சுக்கோங்க. அப்படின்னா நான் உன்னோட சன் கிடையாதா? ஓ, எதுக்குமே யூஸ் இல்லாத ஒன்ன என் பையன் சொல்றதே எனக்கு அவமானம் தானே. டேய், சுமேஷ் இங்க வந்து தங்க ஆரம்பிக்கட்டும். அதுக்கு அப்புறமாவது உன் சுபாவம் மாறுமான்னு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அம்மா இங்க பாரு, அவன் இங்க வந்ததுக்கு அப்புறமா நீ என்ன விரட்டி விட்ட அப்படின்னா முளவுகாட்டு வீட்லயும் இடத்துலயும் எனக்கும் பங்கு இருக்குன்னு நானும் கோர்ட்ல கேஸ் போட்டுருவேன். நீ குடுறா. ஒருத்தி கொடுத்த கேஸே 10 வருஷமா கோர்ட்ல தான் இருக்கு. பெரிய அதிகாரியா தாசில்தாரா இருந்தாலும் கூட
அந்த கேஸுக்காக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பாலாவால முடியாம போச்சு. ஓ அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சுமேஷ் கிட்ட ஆஷா கட்டி சண்டை போடாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. அவன் பழைய சுமேஷ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. சுமேஷ் பழைய சுமேஷா இல்லாம இருக்கலாம், ஆனா சதீஷ் கண்டிப்பா பழைய சதீஷ் தான். இதுக்கப்புறம் சாகுற வரைக்கும் உங்களுக்குள்ள எந்த மாற்றமும் வராது. அனிலா, சுமேஷ் இங்க வந்ததுக்கு அப்புறமா நம்மளை வீட்டை விட்டு போக சொன்னாங்கன்னா நாம எங்க போறது? அத பத்தி என்கிட்ட கேட்டா நான் என்ன பண்றது? கேஸ் நடந்துட்டு இருக்கறதால மொளவுக்காட்டு வீட்ல நம்மளால போய் தங்கவும் முடியாது. அதான் இப்ப ரெசார்ட் ஆயிருச்சுல, நாம அங்க போய் ஒரு ரூம் எடுத்து நிரந்தரமா அங்கேயே தங்கிடலாம். அங்க போனாலே போதும், அவங்க கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாங்க. அக்ரிமெண்ட் டைம் முடியற வரைக்கும் நம்மளால அங்க காலை எடுத்து வைக்கவே முடியாது. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? அன்னைக்கு அவன் கொடுத்த சில்லற பணத்துக்கு நான் ஆசைப்பட்டு அந்த வீட்டை லீஸு கொடுக்கலாம்னு நான் கையெழுத்து போட்டு கொடுத்ததான் தப்பு. நடந்து முடிஞ்சதை பத்தி இப்ப புலம்பி என்ன பிரயோஜனம்? அம்மா சொன்ன மாதிரி வேற வழியில சுமேஷுக்கு ஜால்ராவை போடுவோம். இங்க பாருங்க, எந்த வேஷம் வேணாலும் போடுறதுக்கு நீங்க தயாரா தான் இருப்பீங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொன்ன எதுவுமே இல்லல்ல. ஆனா இங்க ஆஷாவோட அடிமையா வாழணும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதுதான். அவ ஒரு அப்பா வீடி, அவளுக்கு லைட்டா நீ சப்போர்ட் பண்ணாலே போதும். அப்பாவி 2 வருஷத்துக்கு முன்னாடி அவ லீவுக்கு வந்தப்பவே பார்த்தனே. இப்ப சுமேஷ் ஆஷாக்கு பயந்துதான் வாழ்ந்துட்டு இருக்கான். பணம் எல்லாமே அவளோட பேர்ல தானே இருக்கு. அதுக்கான திமிரு கண்டிப்பா அவக்குள்ள இருக்கும். நீ அவளை நினைச்சு இந்த மாதிரி புலம்பாம இருந்தாலே சரி. நம்ம 2 பேரும் பிச்சைக்காரங்க அப்படின்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாங்கன்னா அதை கண்டிப்பா என்னால கேட்க முடியாது. கண்டிப்பா அதுக்கான பதிலடியை நான் கொடுப்பேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.